ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் ஒரு டே 7 வந்து ஒரு 1 வீக்கான பிளானை நம்ம முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம ரீசனிங்குள்ளே என்டர் ஆகிருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக நான் என்னோட டே 7 வரைக்கும் இருக்கிற எல்லா வீடியோஸுமே ஓரளவுக்கு நான் போட்டிருக்கிறது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயே நீங்கள் 35 மார்க்ஸ்க்கு 25 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கு நான் கேரண்டி பண்றேன். அதுக்கு வந்து ஜஸ்ட் நான் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு 10% ஆஃப் ப்ராக்டிஸ் சம்ஸ் நான் கொடுத்துருப்பேன். நீங்க இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. ஓகேங்களா, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கொடுத்துருக்கேன். நீங்க இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர் எனி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க கூகுள் பண்ணி நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அந்த டாபிக்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பாக 25 மார்க்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலன்னா கூட இப்போ இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா கூட இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம ரீசனிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிலாஜிசம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த சிலாஜிசம் அப்படிங்கிற டாபிக்ல வந்துட்டு 90% வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்மா 5 மார்க்ஸ்க்கு ரீசனிங்ல நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில பேட்ச் நமக்கு உங்களுக்கே தெரியும், IBPS கிளர்க் எல்லாமே நிறைய ஷிஃப்ட்ஸ்ல வைப்பாங்க. சில ஷிஃப்ட்ஸ்ல எல்லாம் மட்டும்தான் இது இந்த சிலாஜிசம் கேட்காம விட்டுருக்காங்க. சிலாஜிசம் கேட்கல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பசில்ஸ் கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் 90% நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 5 மார்க்ஸ் 5 out of 5 எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வேணால் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, மேக்ஸிமம் உங்களுக்கு பேசிக்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே நான் அரௌண்ட் ஒரு 7 பார்ட்ஸாக டிவைட் பண்ணி சிலாஜிசம்க்கு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துட்டு படிச்சுட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஏன்னா நான் புதுசாக ஒன்றும் இதில் நடக்க போகிறதில்ல, ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ் அந்த லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஓகே, ஸோ மேஜராக சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி a few and then some not. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், சம் நாட்டை வந்துட்டு நம்ம கேன் நெவர் பி அப்படின்னு உங்களுக்கு வந்திருந்தா கூட அதுவுமே வந்துட்டு சம் நாட் தான். ஓகேங்களா, ரெண்டுமே ஈக்குவலண்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சம் நாட்டும் கேன் நெவர் பின்னு வந்திருந்தாலும் ரெண்டுமே வந்துட்டு சம் நாட்டை குறிக்கிறது தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வேற என்ன சொல்லலாம், வேற பாசிபிலிட்டியில் வந்துட்டு கேன் பி, மே பி அதெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு பாசிபிள் கன்க்ளூஷன்ஸ். இதெல்லாம் வந்துட்டு பாசிபிள் கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல் அப்படிங்கிறத எவ்ரின்னு கொடுத்துருப்பாங்க, ஆர் 100%ன்னு கூட கொடுத்துருப்பாங்க. எவ்ரி ஆர் 100% இது எல்லாமே ஆலை டினோட் பண்ணுறது தான். ஓகேங்களா, அது மாதிரி ஒன்லி அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி ஏ ஆர் பி அப்படின்னா மீனிங் என்னதுன்னா, ஒன்லி இன் ஏ பி ஷுட் பி ப்ரெசன்ட். ஒன்லி ஏயில் மட்டும்தான் பி இருக்க வேண்டும். அதோட டெஃபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம கன்க்ளூஷன்ஸ் எல்லாமே நமக்கு மாறும். ஓகேங்களா, அதாவது மீனிங் ஒன்லி இன் ஏ நான் இதில் எழுதிடுறேன், ஒன்லி இன் ஏ பி ஷுட் பி ப்ரெசன்ட். அவ்வளோதான், ஒன்லி இன் ஏ பி ஷுட் பி ப்ரெசன்ட். வேறு எதுலேயுமே இந்த பி இருக்கக்கூடாது, வேறு எதோடையுமே இது கான்டாக்டில் இருக்கவே கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன்லி a few அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சம் அண்ட் சம் நாட். சம் அண்ட் சம் நாட், அதுதான் அது. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ சம்னா என்ன, சம் நாட்னா மிச்சம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் உங்களுக்கு நோ அப்படிங்கிற கன்க்ளூஷன் வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பேசிக் டயக்ராமையும் செக் பண்ணிக்கணும், பாசிபிள் டயக்ராமையும் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மேஜராக நோட் பண்ணிக்க வேண்டியது. வேற எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் டெஃபினிஷன் எல்லாமே தெரிஞ்சு பண்ணிக்கலாம். டேரக்டா சம்ஸ்குள்ள போயிடலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். நீங்க பாக்குறீங்கல்ல, டிஸ்பிளே ஆயிருக்கு கொஸ்டின். என்ன கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்லி ஹென்ஸ் ஆர் கோட்ஸ் அப்படின்னா மீனிங் என்னது, ஒன்லி இன் ஹென்ஸ் கோட்ஸ் மஸ்ட் பி ப்ரெசன்ட். கோட்ஸ் வந்து ஹென்ஸ்ல மட்டும்தான் இருக்கணும், வேற எதுலேயுமே இருக்கக்கூடாது. அதுதான் கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோட்டை போட்டுக்கலாம். இதுதான் கோட் அப்படின்னா அந்த கோட் வந்துட்டு ஹென்ல மட்டும்தான் இருக்க வேண்டும். ஓகேங்களா, அதை போட்டாச்சா. நெக்ஸ்ட் சம் கோட்ஸ் ஆர் நாட் பேட் அப்படின்னு இருக்கு. கரெக்டா, சம் கோட்ஸ் ஆர் நாட் பேட் அப்படின்னு இருக்கா. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஆப்வியஸ்லி இந்த கோட் வந்துட்டு ஹென்ல மட்டும்தான் இருக்கணும், வேற எதுலையுமே இருக்கவும் கூடாது. பட் அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம வரைஞ்சிடலாம். சம் கோட்ஸ் நான் இந்த இடத்த இப்படி மார்க் பண்ணிட்டு ஆர் நாட் ஆர் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன், ஆர் நாட் பேட்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சம் கோட்ஸ் ஆர் நாட் பேட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு மேபி இந்த இடத்துல நான் இந்த சிம்பிள் போட்டுக்கிறேன்.
some goats are not bats. Okay, next only few bats are rats அப்படின்னு கொடுத்துருக்காங்க. only fewனா some bats are rats and some bats are not rats. ஓகேங்களா, ஸோ இதை நான் rats அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த part வந்து some bats are rats and then இந்த part இது xxxன்னு போட்டுக்கிறேன். இந்த part வந்து some bats are not rats. அதுதான் only a few bats are rats ஓட மீனிங். ஓகேங்களா, ஸோ பேசிக் டயக்ராம் அப்படிங்கிறது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபைன். ஓகே, இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே போகலாம். கன்க்ளூஷனில் கொடுத்துருக்காங்க சம் ஹென்ஸ் கேன் பி பேட்ஸ். கேன் பி அப்படின்னா அது ஒரு பாசிபிள் கன்க்ளூஷன் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ பாசிபிள் கன்க்ளூஷன் சம் ஹென்ஸ் கேன் பி பேட்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹென் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சம் ஹென் கேன் பி பேட்ஸா அப்படின்னா இந்த டயக்ராமை நான் அப்படியே இந்த இடத்துல மேலே கொண்டு வைக்கலாமா? இந்த பேட்ஸ் ரேட்ஸ் இந்த பர்டிகுலர் பார்ட்டு, ஸோ இந்த இடத்துல பேட் வரலாமா? கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சம் ஹென் கேன் பி பேட்ஸ் தானே. நம்ம இப்போ கன்க்ளூஷன் ஏதாவது அஃபெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒன்லி ஹென்ஸ் ஆர் கோட்ஸ். கோட்ஸ் ஹென்ல மட்டும்தான் இருக்குது. சம் கோட்ஸ் ஆர் நாட் பேட்ஸ். இந்த டயக்ராம்லாம் அப்படி இந்த டயக்ராமே அப்படியே இந்த ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி மைண்டில் ஞாபகம் வச்சு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ சம் கோட்ஸ் ஆர் நாட் பேட்ஸும் கரெக்டாக தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்கோம்? ஒன்லி a few bats are rats. ஸோ இதே தான் இங்கே போகுது. ஸோ இதே தான் இங்கேயும் நான் வரைஞ்சிருக்க போகிறேன். ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது, எதுவுமே வயலேட்டும் ஆகுது. ஸோ கண்டிப்பாக கன்க்ளூஷன் ஒன் வந்து ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். இப்போ நான் அதை ரப் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த டயக்ராமே இருக்கட்டும். ஓகேங்களா, செகண்ட் கன்க்ளூஷன் என்ன? 100% ஆஃப் பேட்ஸ் ஆர் ரேட்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. 100% ஆஃப் பேட்ஸ்னா இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆல் பேட்ஸ் ஆர் ரேட்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. எல்லா பேட்ஸும் ரேட்ஸாக இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா ஒன்லி a few bats are rats தான் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சம் பேட்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் ரேட்ஸ். அப்போ எப்படி ஆல் பேட்ஸ் எப்படி ரேட்ஸாக இருக்க முடியும்? கண்டிப்பாகவே முடியாது, பாசிபிளே கிடையாது. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் கண்டிப்பாகவே தப்பு. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ். அதாவது ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் இதோட கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபைன். இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் மொபைல்ஸ் ஆர் சாம்சங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்படின்னு போட்டுக்கிறேன். சம் மொபைல்ஸ் ஆர் சாம்சங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல் நோக்கியா ஆர் மொபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் நோக்கியா ஆர் மொபைல் அப்படின்னா இந்த இடத்துல நான் நோக்கியா போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஆல் நோக்கியா ஆர் மொபைல். ஓகே, சம் சாம்சங் ஆர் ஆப்பிள்னு கொடுத்துருக்காங்க. சம் சாம்சங் ஆர் ஆப்பிள். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல ஆப்பிள்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? some mobile, sorry friends, some Samsung or Apple. all Sony or Apple னு கொடுத்துருக்காங்க. all Sony or Appleனா இந்த இடத்துல Sony வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, திரும்ப ஒன் டைம் நம்ம செக் பண்ணிக்கலாமா? some mobiles or Samsung, all Nokia or mobile, some Samsung or Apple, all Sony or Apple. வரைஞ்சிட்டோமா? இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாமா? கன்க்ளூஷனை கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆப்பிள்ஸ் ஆர் மொபைலான்னு கேட்டிருக்காங்க. மொபைலுக்கும் ஆப்பிளுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லை. ஸோ அது கண்டிப்பாகவே ஃபால்ஸ் தான். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஃபால்ஸ். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனையும் தேர்ட் கன்க்ளூஷனையும் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். சம் ஆப்பிள்ஸ் ஆர் மொபைல்ஸு நீங்கள் ஒன் டைம் டக்குன்னு நீங்கள் ஆப்ஷன்ஸையும் ஒன் டைம் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்லி எய்தர் 1 or 3 ஃபாலோஸ் அண்ட் 4 ஃபாலோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் எய்தர் 1 or 3 அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனையும் தேர்ட் கன்க்ளூஷனையும் பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் கன்க்ளூஷனாக தான் இருக்குது. சம் ஆப்பிள்ஸ் ஆர் மொபைல்ஸு, நோ ஆப்பிள் இஸ் அ மொபைலான் இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டாக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுமா? செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணிடணும்? ஃபஸ்ட் கன்க்ளூஷன் ஃபால்ஸாக இருக்கணும், தேர்ட் கன்க்ளூஷனும் ஃபால்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் அந்த எலமெண்ட் பொசிஷனும் ஒரே இடத்துல இருக்கணும். எலமெண்ட் பொசிஷன் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஆப்பிள் மொபைல் பட் சம் நோக்கு நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கரெக்டாக என்னோட எய்தர் ஆர் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ சம் ஆப்பிள் ஆர் மொபைலுங்கிறது ஃபால்ஸாக தான் இருக்குது. நோ ஆப்பிள் இஸ் அ மொபைல், அதுவும் ஃபால்ஸ் தான். கரெக்டாக, நோ ஆப்பிள் இஸ் அ மொபைல்னா இதுக்கும் கனெக்ஷன் இல்லை. பட் நம்ம இந்த ஆப்பிளை இந்த இடத்துலையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். கரெக்டாக, ஸோ கண்டிப்பாக நோ ஆப்பிள் இஸ் அ மொபைல் அப்படிங்கிறதும் ஃபால்ஸு. ஸோ ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது. எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது 1 or 3 எய்தர் 1 or 3 ஃபாலோஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை சைடில் வச்சுப்போம். இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷனையும் செக் பண்ணிக்கலாம். செகண்ட் கன்க்ளூஷன் இருக்குது. சம் சாம்சங் ஆர் சோனின்னு இருக்குது. சம் சாம்சங் ஆர் சோனிங்கிறது இந்த பேசிக் டயக்ராமில் பாசிபிலிட்டி இல்லை. ஸோ டெஃபினட்டாகவே ஃபால்ஸ் தான்.
ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வாங்க, சம் மொபைல் ஆர் நோக்கியான்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஆப்வியஸ்லி சம் மொபைல் ஆர் நோக்கியா தான். ஸோ ஃபோர்த் கன்க்ளூஷன் வந்துட்டு ட்ரூ. ஸோ எய்தர் 1 or 3 ஃபாலோஸ் அண்ட் 4 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் இ இஸ் கரெக்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் சம் பார்த்துடலாம். ஓகேங்களா, தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் பாட்டில்ஸ் ஆர் பெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சம் பாட்டில்ஸ் ஆர் பெட், BOTBEDன்னு எழுதிக்கிறேன். ஓகே, சம் பெட்ஸ் ஆர் சேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் பெட்ஸ் ஆர் சேர்ஸ். ஓகே, தென் சம் சேர்ஸ் ஆர் ஃபேன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் சேர்ஸ் ஆர் ஃபேன்ஸ். ஓகே, சம் ஃபேன்ஸ் ஆர் டேபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஃபேன்ஸ் ஆர் டேபிள்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்துட்டு எதுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு கன்க்ளூஷன்ஸ்க்கு போகலாம். கன்க்ளூஷன் பார்த்தோன்னா எய்தர் ஆர் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நோ பாட்டில் ஆர் டேபிள், சம் பாட்டில் ஆர் டேபிள், 1ம் 3ம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நோ ஃபேன் இஸ் பெட்டு, சம் பாட்டில்ஸ் ஆர் ஃபேன்ஸ் அப்படிங்கிறதும் சம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்துட்டு எய்தர் ஆர் கன்க்ளூஷனுக்கு பாசிபிள். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? நோ பாட்டில் ஆர் அதாவது நம்பர் 1ம் 3ம் எய்தர் ஆர் கன்க்ளூஷனுக்கு பாசிபிள். பட் நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ ஃபேன் இஸ் பெட், ஃபோர்த் வந்து சம் பாட்டில் ஆர் ஃபேன். எலமெண்ட் எல்லாம் வேறு வேறையாக தான் இருக்குது. ஸோ எய்தர் ஆருக்கு பாசிபிள் 1 and 3 மட்டும் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஃபால்ஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக தானே இருக்குது. நோ பாட்டில் ஆர் டேபிள், சம் பாட்டில் ஆர் டேபிள், எலமெண்ட்ஸ் சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம நோ பாட்டில் ஆர் டேபிளான்னு பார்க்கலாம். டேபிள்ஸ் இங்கே இருக்குது. நான் டேபிளை இந்த இடத்துல என்னால் போட முடியுமா? ஸோ போட முடிஞ்சதுன்னா நோ கன்க்ளூஷன் ஃபால்ஸ் ஆயிருமா? ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து ஃபால்ஸ் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் கன்க்ளூஷன் வாங்க. சம் பாட்டில் ஆர் டேபிள்னு இருக்குது. சம் பாட்டில் ஆர் டேபிள் ரெண்டுக்குமே கனெக்ஷன் இல்லை. ஸோ டெஃபினட்டாகவே ஃபால்ஸ் தான். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது, எலமெண்ட் சேமாக இருக்குது. ஸோ எய்தர் 1 or 3 ஃபாலோஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே கரெக்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம செகண்ட் கன்க்ளூஷனையும் ஃபோர்த் கன்க்ளூஷனையும் பார்த்துடலாம். செகண்ட் கன்க்ளூஷன் இருக்குது நோ ஃபேன் இஸ் பெட் அப்படின்னு இருக்குது. நோ கன்க்ளூஷன்னாலே பேசிக் டயக்ராமும் போடணும், பாசிபிள் டயக்ராமும் போடணும். நோ ஃபேன் இஸ் பெட் அப்படின்னு இருக்கா? இதில் பார்த்தா பேசிக் டயக்ராமில் கரெக்டாக தான் இருக்குது, நோ ஃபேன் இஸ் பெட் தான். பட் பாசிபிள் டயக்ராமில் பார்த்தா இந்த இடத்துல நான் ஃபேனும் இந்த இடத்துல நான் டேபிளும் போட்டுக்கலாமா? ஸோ நோ ஃபேன் இஸ் பெட்டுங்கிறது எப்படி சொல்ல முடியும்? ஸோ செகண்ட் ஒன் கண்டிப்பாகவே ஃபால்ஸ். ஃபோர்த் கன்க்ளூஷன் வாங்க. சம் பாட்டில்ஸ் ஆர் ஃபேன்ஸ் அப்படின்னு இருக்கு. சம் பாட்டில்ஸ் ஆர் ஃபேன்ஸ் அப்படின்னா அந்த பேசிக் டயக்ராம் மட்டும் தான் நம்ம இது செக் பண்ணணும். சம் பாட்டில் ஆர் ஃபேன் அப்படிங்கிறது ஃபால்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபோர்த் கன்க்ளூஷனும் ஃபால்ஸ். ஸோ டெஃபினட் ஆன்சர் வந்துட்டு எய்தர் 1 or 3 ஃபாலோஸ் மட்டும்தான் கரெக்டு. அது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் சி. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் கரெக்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஸ்டோன் இஸ் மெட்டல் அப்படின்னு இருக்கு. ஸோ நோ ஸ்டோன் இஸ் மெட்டல் அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இதை ஸ்டோன் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன், இந்த இடத்த மெட்டல்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க சம் மெட்டல்ஸ் ஆர் பேப்பர் அப்படின்னு இருக்கு. ஓகே, சம் மெட்டல்ஸ் ஆர் பேப்பர். ஓகே, ஆல் பேப்பர்ஸ் ஆர் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆல் பேப்பர்ஸ் ஆர் கிளாஸஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டையுமே நான் வரைஞ்சிட்டேன்னா அவ்வளோதான், ஸ்டேட்மெண்ட்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே போகலாம். கன்க்ளூஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. அது வேறு எதுவும் எய்தர் ஆர் கன்க்ளூஷனுக்கு பாசிபிளே இல்லை. ஸோ நம்ம டேட்டா ஒவ்வொரு கன்க்ளூஷனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டோன்ஸ் பீயிங் கிளாஸ் இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. அதாவது ஆல் ஸ்டோன்ஸ் கேன் பி கிளாஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் ஸ்டோன்ஸ் கேன் பி கிளாஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டோன்ஸ் கேன் பி கிளாஸா? எஸ், இட்ஸ் பாசிபிள் தான். இந்த இடத்துல நம்ம கிளாஸை போட்டுக்க முடியுமா? இந்த இடத்துல நம்ம இது வந்துட்டு நம்ம கிளாஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு வேறு என்ன இருக்குது? கிளாஸுக்குள்ளே தான் பேப்பர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னால் பேப்பரை போட்டுக்க முடியும். ஸோ நான் இந்த இடத்துல பேப்பர் போட்டுப்பேன். நெக்ஸ்ட் வந்து வேறு என்னென்ன இருக்குது? சம் பேப்பர் ஆர் மெட்டல் அப்படின்னு இருக்கா? சம் பேப்பர் ஆர் ஸோ அதுக்கும் நான் இந்த இடத்துல இப்படி போட்டுக்க முடியும். சம் பேப்பர் ஆர் மெட்டல்னு போட்டுக்க முடியும். இதுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு என்னால் போட்டுக்க முடியும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எல்லாமே பாசிபிள் தான். டயக்ராமை நான் பாசிபிள் டயக்ராம் வரைஞ்சேன்னா சம் ஸ்டோன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? சம் சாரி 20
ஓகே, ஆல் ஸ்டோன்ஸ் பீயிங் கிளாஸ் இஸ் அ பாசிபிள் டயக்ராம் வரைஞ்சாலும் நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டையுமே வயலேட் பண்ணாமல் அது பாசிபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு டெஃபினட்டாகவே கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஒன்க்கு போகலாம். நோ ஸ்டோன் இஸ் பேப்பர். நோ இது வந்தாலும் பேசிக் டயக்ராம்லையும் பார்க்கணும், பாசிபிள் டயக்ராம்லையும் பார்க்கணும். கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த பாசிபிள் டயக்ராமை ரப் பண்ணிடுறேன். நோ ஸ்டோன் இஸ் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? நோ ஸ்டோன் இஸ் பேப்பர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ ஸ்டோன் இஸ் பேப்பர் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே கனெக்ஷன் இல்லை தான். கரெக்டா? நோ ஸ்டோன் இஸ் பேப்பர் அப்படிங்கிறது கரெக்ட் தான். பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெட்டல் இருக்கா? மெட்டல் இருக்கு. நான் இந்த இடத்துல பேப்பரை இப்படி போட்டுக்க முடியுமா? என்னால் பேப்பரை இப்படி போட்டுக்கிட்டேன்னா some stones are paper, some paper are stone ஆயிடுமா? அதே நேரத்தில் ஸ்டோன் ஆர் மெட்டல்ங்கிறது எதுவுமே வயலேட்டும் ஆகாது. கரெக்டா? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு மேலே நான் வந்துட்டு நல்லா கிளாஸும் போட்டுக்க முடியும். ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வயலேட்டும் ஆகாது. பட் நோ கன்க்ளூஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல, ஃபால்ஸ் ஆகிடுது. இந்த இடத்துல பேப்பரும் ஸ்டோனுக்கும் கனெக்ஷன் கொண்டு வர முடியுது. ஸோ வந்துட்டு செகண்ட் கன்க்ளூஷன் வந்துட்டு டெஃபினட்டாகவே ஃபால்ஸ். ஸோ இது ஆன்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி கன்க்ளூஷன் 1 இஸ் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா இதில் கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 5th சம் பார்க்கலாம். ஓகேங்களா? 5th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் புக்ஸ் ஆர் கவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை புக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இது வந்துட்டு கவர்ஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல் பேஜஸ் ஆர் புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் பேஜஸ் ஆர் புக்ஸ்னா இந்த இடத்துல பேஜஸ் வரும். ஓகேங்களா? ஆல் பேஜஸ் ஆர் புக்ஸ். ஓகே, நோ ரைட்டர் இஸ் அ கவர்னு கொடுத்துருக்காங்க. நோ ரைட்டர் இஸ் அ கவர்னா இந்த இடத்துல ரைட்டர் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பேசிக் டயக்ராம் முடிஞ்சிச்சா? இப்போ கன்க்ளூஷன்ஸ்குள்ளே போகலாமா? கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் புக்ஸ் பீயிங் ரைட்டர்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாகவே நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா இந்த ரைட்டருக்கும் கவருக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்னா இந்த கவருக்குள்ளே இருக்கிறத எதோடையுமே இந்த ரைட்டர் கனெக்ஷனில் வர முடியாது. கரெக்டாக? ஸோ ரைட்டருக்கும் புக்குக்கும் எப்படி கனெக்ஷன் வர முடியும்? ஸோ டெஃபினட்டாகவே தப்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் போகலாம். அட்லீஸ்ட் சம் கவர்ஸ் ஆர் பேஜஸ். அட்லீஸ்ட் சம் கவர்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அட்லீஸ்ட் சம்னாலும் சம்னாலும் சேம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ some covers are pages. Some covers are definitely pages. Some covers are definitely pages. So second conclusion is correct. So இதோட ஆப்ஷன் என்ன நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா only conclusion 2 follows. So option B is correct. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6th சம் பார்க்கலாம். 6th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பேக்ஸ் ஆர் கார் அப்படின்னு ஒன்லி இன் பேக் கார் ஷுட் பி ப்ரெசன்ட், அதுதான் மீனிங். ஸோ ஒன்லி இன் பேக் கார் ஷுட் பி ப்ரெசன்ட்னா கார் வந்து பேக்ல மட்டும்தான் இருக்க வேண்டும். வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? நோ கார் இஸ் அ வேன். காருக்கும் வேனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஓகே, ஒன்லி எ ஃபியூ வேன்ஸ் ஆர் கன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி எ ஃபியூ வேன்ஸ் ஆர் கன்ஸ்னா some vans are guns and some vans are not guns அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? வரைஞ்சாச்சா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் குள்ள வாங்க. நோ பேக் இஸ் அ வேன். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் ஏதாவது எய்தர் ஆர் கன்க்ளூஷன் இருக்கான்னு பார்க்கணும். நோ பேக் ஆல் அப்படின்னு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு எய்தர் ஆர் கன்க்ளூஷன் கிடையாது. நோ சம்மும் தான் எய்தர் ஆர் ஆல் அண்ட் சம் நாட் வந்துச்சுன்னா அது எய்தர் ஆரில் வரும். இது நோவும் ஆலும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நோ ஆலும் இருக்கிறனால டெஃபினட்டாக எய்தர் ஆர் செக் பண்ணால் நம்ம தனித்தனி கன்க்ளூஷனே செக் பண்ணிக்கலாம். நோ பேக் இஸ் அ வேன் அப்படின்னு இருக்கு. நோ பேக் இஸ் அ வேன் அப்படின்னு இருக்கா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே கனெக்ஷன் இல்லை. ஓகே, ஃபைன். ஓகே, பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த வேனு கன் இந்த பர்டிகுலர் இதை அப்படியே நான் இந்த இடத்துல கொண்டு வந்து போட முடியுமா? வேனு கன்னு இந்த இடத்துல நான் போட முடியுமா? போட முடியும் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பேக்குக்கும் வேனுக்கும் கனெக்ஷன் வந்துடுதா? பட் இப்போ எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வயலேட்டும் ஆகாது. காருக்கும் வேனுக்கும் நான் எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு நான் மார்க் பண்ணிக்க முடியும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? பட் வேனுக்கும் பேக்கும் கனெக்ஷன் வந்துடுது. ஸோ நோ பேக் இஸ் அ வேன் அப்படிங்கிறது பேசிக் டயக்ராமில் கரெக்டாக இருக்குது. பட் பாசிபிள் டயக்ராமில் ரெண்டுக்கும் கனெக்ஷன் கொண்டு வர முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே ஃபால்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒனுக்கு வரலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் வேன்ஸ் ஆர் கன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆல் வேன்ஸ் ஆர் கன்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு டெஃபினட் கன்க்ளூஷன் தான். ஆல் வேன்ஸ் ஆர் கன்ஸ் டெஃபினட்டாகவே ஃபால்ஸ் தான். ஏன்னா ஒன்லி ஃபியூ வேன்ஸ் ஆர் கன்ஸ்ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான். இஃப் நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ், ரெண்டுமே ஃபாலோ ஆகலை. ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா ஆன்சர் இ. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செவன்த் சம் பார்த்துடலாம். செவன்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி a few persons or managers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல பர்சன்ஸ் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து மேனேஜர்ஸ் அப்படின்னா, ஒன்லி a fewனா சம் பர்சன்ஸ் ஆர் மேனேஜர்ஸ் அண்ட் சம் பர்சன்ஸ் ஆர் நாட் மேனேஜர்ஸ். ஓகேங்களா, நான் வரைஞ்சிட்டேன்னா நெக்ஸ்ட்டுக்கு வரலாம். 100% மேனேஜர்ஸ் ஆர் ஃபீமேல்ஸ் அப்படின்னு அர்த்தம், ஆல் மேனேஜர்ஸ் ஆர் ஃபீமேல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இந்த இடத்துல ஃபீமேல்ஸ் அப்படிங்கிறத நான் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஆல். ஓகே, நெக்ஸ்ட் ஆல் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் மேனேஜர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹார்ட் ஒர்க்கர் வரும், ஆல் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் மேனேஜர்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ். கன்க்ளூஷனுக்குள்ளே வந்துடலாமா? கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஈச் மேனேஜர் கேன் பி எ பர்சன். ஈச் ஆர் எவரி எல்லாமே வந்துட்டு ஆலை தான் குறிக்கும். ஓகேங்களா, ஈச் எவ்ரி ரெண்டுமே வந்துட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஈச் எவ்ரி ரெண்டுமே வந்துட்டு ஆலை தான் குறிக்கும். ஓகேங்களா, ஸோ ஈச் மேனேஜர் கேன் பி பர்சன் அப்படின்னா, கேன் பி அப்படின்னா என்னது, இது பாசிபிள் கன்க்ளூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாசிபிளா, ஆல் மேனேஜர் கேன் பி பர்சனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் மேனேஜர் கேன் பி பர்சனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் மேனேஜர் கேன் பி பர்சனா சில சம் பர்சன்ஸ் ஆர் ஆல் மேனேஜர்ஸ் ஆர் பர்சன் இதுங்கிறது பாசிபிள் தான். ஏன்னா ஒன்லி a few person or managerன்னு சொல்லியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், some person can be manager and some person cannot be manager. கரெக்டாக அந்த இது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல இப்போ மேனேஜர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சம் பர்சன் ஆர் மேனேஜர், இந்த சம் பர்சன் ஆர் இதை பாட்டை நான் இந்த இடத்துல மார்க் பண்ண முடியுமா? சம் பர்சன்ஸ் ஆர் நாட் மேனேஜர்னு என்னால் சொல்ல முடியுமா? நெக்ஸ்ட் மேனேஜருக்கு இதுக்குள்ளே நான் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனை போட்டுக்கலாம். தென் இதுக்கும் வெளியில் நான் ஃபீமேலை போட்டுக்கலாம். ஸோ எனக்கு எதுவுமே வயலேட் ஆகாமல், ஸ்டேட்மெண்ட்டும் இப்படி பார்த்தீங்கன்னா வயலேட் ஆகாது. பட் ஆல் பர்சன்ஸ் சொல்யூஷன்ஸ் என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, ஈச் மேனேஜர் கேன் பி எ பர்சனா, ஆல் மேனேஜர் கேன் பி எ பர்சனா. ஸோ எல்லா மேனேஜரும் பர்சனாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறேன்ட்டுன்னு? பட் இது ஒன்லி a few person ஆர் மேனேஜர்ஸுங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா ஒன்லி a fewனா பர்சன்ஸில் இருக்கிற சில பேர் மேனேஜரில் இருக்கக்கூடாது. கன்க்ளூஷன் கண்டென்ட் அதுதான். கரெக்டாக. ஸோ இந்த 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 பர்டிகுலர் பர்சன் இப்போ மேனேஜரில் இல்லை அப்படின்னு சொல்லலாம், சில பர்சன் மேனேஜரில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. செகண்ட் கன்க்ளூஷன் வரலாம். செகண்ட் கன்க்ளூஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெனி ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் பர்சன்ஸ் அப்படின்னு அர்த்தம். மெனி அப்படின்னாலும் எல்லாம்னு சொல்ல முடியாது. ஸோ சம், இதோட மீனிங் வந்துட்டு சம் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் பர்சன்ஸ் அப்படிங்கிறதா இதோட மீனிங்கு. ஸோ நான் இந்த பாசிபிலிட்டியெல்லாம் நான் இப்போ ரப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பாசிபிலிட்டியை ரப் பண்ணியாச்சு. சம் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் பர்சன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் பர்சன்ஸ் அப்படிங்கிறது பேசிக் டயக்ராமில் பார்த்தா எதுவும் கனெக்ஷன்ஸே இல்லை. ஸோ சம் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் பர்சன் அப்படிங்கிறது தப்பு. ஓகேங்களா, ஏன்னா டெஃபினட் கன்க்ளூஷனாக இருக்கிறதுனால தப்பு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் கன்க்ளூஷன் ஆல் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் ஃபீமேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆல் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் ஃபீமேல்ஸ் தான். ஆல் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் ஃபீமேல்ஸ் இஸ் கரெக்ட். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 1 and 3 ஃபாலோஸ். ஓகேங்களா, 1 and 3 ஃபாலோஸ். 1 and 3 ஃபாலோஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஸோ இதோட ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எப்படி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேணா இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈச் மேனேஜர் கேன் பி எ பர்சனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக, அதாவது நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ஒன்லி a few person ஆர் மேனேஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்லி a few person ஆர், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எழுதியே காமிச்சிடுறேன். இப்போ A is equal to 1 2 3ன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ B is equal to என்ன சொல்லலாம், 2 3 4 சாரி 2 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் இதை B வந்து நான் 2 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வயலேட் ஆகுதான்னு பாருங்களேன். நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி a few person ஆர் மேனேஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ few personங்கிறது இந்த 2 3 சம் பர்சன்ஸ் ஆர் மேனேஜர், சம் பர்சன் ஆர் நாட் மேனேஜர்ஸ் இந்த ஒன்லி மேனேஜரில் இல்லாமல் இருக்கா? ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டுருங்க. இப்போ கன்க்ளூஷனுக்கு வாங்க. ஈச் மேனேஜர் கேன் பி எ பர்சன்னா, ஈச்னா ஆல்னு அர்த்தம். ஆல் மேனேஜர் இப்போ 2 3 எல்லாமே இந்த ஏல இருக்கா? கரெக்டா? ஸோ இதுவும் வயலேட் ஆகுது, ஸ்டேட்மெண்ட்டும் வயலேட் ஆகல, கன்க்ளூஷனும் பாசிபிளாக தான் இருக்கும். அவங்க கேட்டுக்கிறது பாசிபிளான்னு தான் கேட்டிருக்கிறாங்க. டெஃபினட் கன்க்ளூஷனாக இருந்ததுன்னா ஃபால்ஸ் அப் இருக்குது. பாசிபிள் கன்க்ளூஷனால கண்டிப்பாகவே ட்ரூ தான். ஓகேங்களா, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 8th சம் பார்க்கலாம். 8th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் லேப்டாப்ஸ் ஆர் வாட்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆல் லேப்டாப்ஸ் ஆர் வாட்சஸ் அப்படின்னா, ஆல் லேப்டாப்ஸ் ஆர் வாட்சஸ். ஓகே,
நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, சம் வாட்சஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் வாட்சஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மவுசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மவுசஸ். ஓகே. நோ கம்ப்யூட்டர் இஸ் அ டைம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோ கம்ப்யூட்டர் இஸ் அ டைம். ஓகேங்களா. ஸோ அதையும் நான் வரைஞ்சிட்டேன். ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா, கன்க்ளூஷனுக்குள்ளே வாங்க. நோ இப்போ இதில் ஏதாவது எய்தரார் இருக்காங்கிறத தான் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். நோ மவுஸு, ஸோ லேப்டாப், சம் கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப், சம் டைம் ஆர் லேப்டாப்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் மவுசஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை எய்தராருக்கு பாசிபிலிட்டியே இல்லை. இப்போ நம்ம ஒவ்வொரு கன்க்ளூஷனாக செக் பண்ணிக்கலாம். நோ மவுஸ் இஸ் அ லேப்டாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நோ மவுஸ், நோ கன்க்ளூஷன் வந்தாலே பேசிக் டயக்ராமும் பார்க்கணும், பாசிபிள் டயக்ராமும் பார்க்கணும். மவுஸுக்கும் லேப்டாப்புக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கனெக்ஷனுமே இல்லை. கரெக்டாக. ஆனால் இந்த மவுஸை நீங்கள் இந்த இடத்துல மவுஸை லேப்டாப்போட கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கம்ப்யூட்டர் இருக்கா, இந்த இடத்துல நீங்கள் மவுஸை போட்டுக்க முடியுமா? இந்த இடத்துல மவுஸை போட்டால் கூட சம் கம்ப்யூட்டர் ஆர் மவுஸ் அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகுது தானே. ஸோ இப்போ மவுஸ்க்கும் லேப்டாப்புக்கும் கனெக்ஷன் வந்துருச்சா, வந்துருது தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நோ கன்க்ளூஷன் வந்து ஸோ பாசிபிள் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு இதை ரப் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் லேப்டாப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் லேப்டாப்ஸ் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியும். சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வாட்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக செகண்ட் கன்க்ளூஷனும் ஃபால்ஸ். ஓகேங்களா. ஏன்னா பேசிக் டயக்ராம் மட்டும்தான் பார்த்து சொல்லணும். தப்பு. ஸோ நெக்ஸ்ட் சம் டைம் ஆர் லேப்டாப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் டைம் ஆர் லேப்டாப் அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே ஃபால்ஸ். இது ரெண்டுக்கும் கனெக்ஷனே இல்லை. ஸோ தேர்ட் கன்க்ளூஷனும் ராங்கு. ஃபோர்த் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி மவுசஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சம் மவுசஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சம் மவுசஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே ட்ரூ தான். ஸோ ஃபோர்த் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஸோ இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, ஒன்லி கன்க்ளூஷன் 4 ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதில் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 9th சம் பார்க்கலாம். ஓகேங்களா. 9th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி பால்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒன்லி இன் பால்ஸ் கேட்ஸ் மஸ்ட் பி ப்ரெசன்ட், அதுதான் அதோட மீனிங். ஸோ கேட்ஸ் வந்துட்டு பால்ஸில் மட்டும்தான் ப்ரெசண்ட்டாக இருக்க வேண்டும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்லி எ ஃபியூ பால்ஸ் ஆர் டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒன்லி எ ஃபியூ பால்ஸ் ஆர் டாக்ஸ்னா சம் பால்ஸ் ஆர் டாக்ஸ் அண்ட் சம் பால்ஸ் ஆர் நாட் டாக்ஸ் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோ டாக் இஸ் அ பென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ டாக் இஸ் அ பென் அப்படிங்கிறதையும் வரைஞ்சாச்சு. பேசிக் டயக்ராம் முடிஞ்சுதா. இப்போ கன்க்ளூஷன்ஸ்குள்ளே வரலாம். ஆல் டாக்ஸ் கேன் பி பால்ஸ். கேன் பி அப்படின்னா பாசிபிளான்னு கேட்குறாங்க. எல்லா டாகும் பாலாக இருக்கிறதுக்கு பாசிபிளான்னு கேட்குறாங்க. டெஃபினட்டாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் பாசிபிள் தான். ஏன்னா எல்லா டாகும் இது நம்ம ப்ரீவியஸ் சம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். எல்லா டாகும் பாலாக இருக்கிறதுக்கு பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல நான் இப்போ டாகை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல டாக் போடுறேன்னா சம் பால்ஸ் ஆர் டாக்ஸ் அப்படிங்கிறதும் வருது. மிச்சம் எந்த இடத்துல வேணா இந்த பாட்டு வந்துட்டு டாகா இல்லைன்னு நம்ம சொல்லலாம். எந்த படம்னா டாகா இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஆல் டாக்ஸ் கேன் பி பால்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேங்களா. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் சம் பால்ஸ் ஆர் நாட் பென் அப்படின்னு இருக்கு. சம் பால்ஸ் ஆர் நாட் பென். ஓகே. செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் சம் பால்ஸ் ஆர் நாட் பென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அது பாசிபிளா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாலோடைய சம் பார்ட் வந்துட்டு இந்த இருக்குல்ல, இந்த பாலோடைய சம் பார்ட் வந்து டாக்ஸில் இருக்குது. கரெக்டாக. பட் இந்த டாகில் இருக்கிறது எதுவுமே பென்னில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக. ஸோ அப்படின்னா இந்த சம் பால் இந்த பார்ட் வந்துட்டு கண்டிப்பாக பென்னில் இல்லை தானே. ஏன்னா டாகில் இருக்கிற எதுவுமே பென்னில் இருக்கக்கூடாதுன்னா இந்த சம் பால்ல இருக்கிற இந்த பார்ட் கண்டிப்பாக பென்ல இருக்கக்கூடாது தானே. ஸோ சம் பால்ஸ் ஆர் நாட் பென்ஸுங்கிறது டெஃபினெட்லி ட்ரூ. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது நம்ம கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஒன்லி 2 கன்க்ளூஷன்ஸ் தான். ஸோ இதோட நமக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா both conclusions, option D is the correct answer. Both conclusion 1 and 2 follows அப்படிங்கிறது அதில் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th சம் பார்க்கலாம். 10th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி எ ஃபியூ டாப்ஸ் ஆர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி எ ஃபியூ டாப்ஸ் ஆர் எக் அப்படின்னா சம் டாப்ஸ் ஆர் எக்ஸ் அண்ட் சம் டாப்ஸ் ஆர் நாட் எக்ஸ். கரெக்டா போட்டாச்சா. நெக்ஸ்ட் ஒன்லி எ ஃபியூ எக் ஆர் பின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி எ ஃபியூ எக் ஆர் பின் அப்படின்னா சம் எக் ஆர் பின்னு அண்ட் சம் எக் ஆர் நாட் பின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஆல் பின்ஸ் ஆர் இங்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு ஆல் பின்ஸ் ஆர் இங்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட். ஓகேங்களா. இப்போ போட்டாச்சா.
நெக்ஸ்ட் கன்க்ளூஷனுக்குள்ள வரலாம். கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆல் டாப்ஸ் பீயிங் எக்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆல் டாப்ஸ் கேன் பி எக்ஸ் ஆன்னு கேட்டிருக்காங்க. ஆல் டாப்ஸ் can be x ஆனா definitely not at all possible. ஏன்னா only a few tops are xங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிலது மட்டும்தான் எக்ஸ்ல இருக்கணும், சிலது கண்டிப்பாக இருக்க வேண்டாம்ங்கிறதா மீனிங்கே. அப்போ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆல் டாப்ஸ் எக்ஸ் எப்படி ஆக முடியும்? ஆகவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் டெஃபினெட்லி ராங். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்க்கு போகலாம். நெக்ஸ்ட் நோ இங்க் இஸ் அ டாப் அப்படின்னு இருக்கு. நோ இங்க் இஸ் அ டாப். ஓகே, நோ இங்க் இஸ் அ டாப்னா பேசிக் டயக்ராமில் பார்க்கும்போது இங்க்குக்கும் டாப்புக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்கு பின் இந்த இது இருக்குல்ல, இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் பின்னை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் பின்னை போட்டுட்டு இந்த சம் பார்ட் வந்துட்டு சம் எக்ஸ்ஆர் பின்ஸு, சில பார்ட் வந்து இந்த இதில் இருக்கிற சில பார்ட் வந்து நாட் பின்னுன்னு நான் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆல் பின் ஆர் இங்க் தானே. ஸோ நான் இந்த இங்க்கை இப்படி போட்டுக்கலாமா? இங்க் நான் இப்படி போட்டேன்னா டாப்புக்கும் இங்க்குக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துருதா? இதுவும் ஆல் பின்னர் இங்க் தான். நம்ம ஸ்டேட்மெண்ட்டும் வயலேட் ஆகல. ஸோ இப்போ டாப்புக்கும் இங்க்குக்கும் கனெக்ஷன் வந்துருதா? ஸோ நோ கன்க்ளூஷனுங்கிறது பாசிபிள் டயக்ராமில் ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ செகண்ட் ஒன்னோட ஆன்சரும் ஃபால்ஸ் தான். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ். அது ஆப்ஷன் ஈல இருக்கு. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர் இ. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 11th சம் பார்க்கலாம். 11th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் எக்ஸ் ஆர் டொமேட்டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக் அப்படின்னா இது வந்துட்டு டொமேட்டோ. ஓகே, ஆல் எக்ஸ் ஆர் டொமேட்டோஸ். ஓகே, நெக்ஸ்ட் நோ டொமேட்டோ இஸ் அ பொட்டேட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ டொமேட்டோ இஸ் அ பொட்டேட்டோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆல் பொட்டேட்டோஸ் ஆர் குட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் பொட்டேட்டோ இஸ் அ குட்ஸ் அப்படின்னா ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் டயக்ராம் ஓவராக கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம். சம் டொமேட்டோஸ் மே பி குட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் டொமேட்டோஸ் மே பி குட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ்? சம் டொமேட்டோக்கும் குட்டுக்கும் சம் டொமேட்டோஸ் பேபி குட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ பாசிபிள் கன்க்ளூஷன் கேட்டிருக்காங்க. பேசிக் டயக்ராமில் தப்பு தான். பட் பாசிபிள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் போடலாம்? சம் டொமேட்டோஸ் மே பி குட்ஸ். டொமேட்டோக்கும் பொட்டேட்டோக்கும் தான் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்கலாமா? இதை வந்து நம்ம பொட்டேட்டோ அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இதை பொட்டேட்டோன்னு வச்சுட்டு இப்படி வச்சுக்கலாமா? குட்ஸ் வந்துட்டு இப்படி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதை குட்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது டொமேட்டோக்கும் குட்டுக்கும் கனெக்ஷன் இல்லை. பட் சம் டொமேட்டோ கேன் பி குட்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம்ல ஃப்ரெண்ட்ஸ். சம் டொமேட்டோ மேபி குட்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்மளால கனெக்ஷன் மேக் பண்ணுவோம். அது பொட்டேட்டோக்கும் இதுக்கும் தான் கனெக்ஷன் இல்லை. பட் அதுக்கு அவுட்டரில் இருக்கிறதுக்கு நம்ம இந்த கனெக்ஷன் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ சம் டொமேட்டோஸ் மேபி குட்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே இட்ஸ் பாசிபிள் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். தென் ஆல் எக்ஸ் பீயிங் குட்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் எக்ஸ் பீயிங் குட்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டியா? ஆல் எக்ஸ் பீயிங் குட்ஸா? ஆல் எக்ஸ் பீயிங் குட்ன்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களால் குட்டை போட முடியுமா? ஓகே, ஆல் எக்ஸ் பீயிங் குட்னா இந்த இடத்துல நான் குட்டு போட்டேன்னா பொட்டேட்டோ இதுக்குள்ளே தான் வரணும். இட்ஸ் பாசிபிள் தான். இப்போ நான் இந்த இடத்துல குட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நான் குட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? குட்டுக்குள்ளே பொட்டேட்டோ வரணும்ல, இந்த இடத்துல நான் பொட்டேட்டோவை போட்டுக்கிறேன். ஓகேங்களா? பொட்டோ போடுன்னா டொமேட்டோக்கும் பொட்டேட்டோக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு கேட்டிருக்கிறது என்னது? ஆல் எக்ஸ் கேன் பி குட்டான்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் எக்ஸ் கேன் பி குட் அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே இட்ஸ் பாசிபிள். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ போத் கன்க்ளூஷன் 1 and 2 இஸ் கரெக்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு போத் கன்க்ளூஷன் 1 and 2 இஸ் கரெக்டாக இதோடைய ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம 12th சம்க்கு போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 12th சம் பார்க்கலாம். 12th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ மினிட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, ஆல் ஸ்டார்ஸ் ஆர் மூன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் ஸ்டார்ஸ் ஆர் மூன்ஸ்னா ஆல் ஸ்டார்ஸ் ஆர் மூன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் மூன்ஸ் ஆர் பிளானட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல் மூன்ஸ் ஆர் பிளானட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆல் பிளானட்ஸ் ஆர் ரவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல் பிளானட்ஸ் ஆர் ரவுண்ட். ஓகேங்களா? எல்லாமே போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்துட்டு கன்க்ளூஷன் போங்க. ஆல் மூன்ஸ் பீயிங் ஸ்டார் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் மூன்ஸ் பீயிங் ஸ்டார் இஸ் அ பாசிபிலிட்டியானா டெஃபினட்டாக பாசிபிள் தான். ஏன்னா இந்த சர்க்கிள் எடுத்துட்டு மூன் கமா ஸ்டார்னு இப்போ போட்டுக்க முடியுமா? ரெண்டுமே ஒன்று. ஆல் மூன்ஸ் பீயிங் ஸ்டார் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆல் ஸ்டார்ஸ் ஆர் ரவுண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் ஸ்டார்ஸ் ஆர் ரவுண்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே கரெக்ட் தான். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ போத் கன்க்ளூஷன் 1 and 2
follows அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 13th சம் பார்க்கலாம். ஓகேங்களா, 13th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் ஷர்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை ஷர்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா இதை வந்து பேண்ட்னு வச்சுக்கணும். ஸோ ஆல் ஷர்ட்ஸ் ஆர் பேண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நோ பேண்ட் இஸ் அ ட்ரௌசர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோ பேண்ட் இஸ் அ ட்ரௌசர். ஓகே, நெக்ஸ்ட் சம் ஜாக்கெட்ஸ் ஆர் பேண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல ஜாக்கெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் டயக்ராம் ஓவரா கன்க்ளூஷனுக்குள்ளே வரலாம். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் ஆல் ஷர்ட்ஸ் ஆர் ட்ரௌசர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் ஆல் ஷர்ட்ஸ் ஆர் ட்ரௌசர் அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஃபால்ஸ். ஏன்னா இந்த பேண்ட்டுக்கும் ட்ரௌசருக்குமே கனெக்ஷன் இல்லைன்னா பேண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஷர்ட்டுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன் வரும்? இதோட இது கனெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் டெஃபினெட்லி ராங். கரெக்டாக? நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கன்க்ளூஷனுக்குள்ளே போகலாம். ஆல் பேண்ட்ஸ் பீயிங் ஜாக்கெட்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆல் பேண்ட்ஸ் பீயிங் ஜாக்கெட்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டினா இட்ஸ் பாசிபிள் தான். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல ஜாக்கெட்ஸ் போட்டுருக்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், ஜாக்கெட் ஆல் இந்த இடத்துல கூட ஜாக்கெட்டை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல கூட நீங்கள் ஜாக்கெட்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஆல் பேண்ட்ஸ் பீயிங் ஜாக்கெட்ஸா, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் பேண்ட்ஸ் பீயிங் ஜாக்கெட்ஸ்னால் இங்கே இப்படியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஆல் பேண்ட்ஸ் பீயிங் ஜாக்கெட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆனால் இப்போ உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் வயலேட் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம் ஜாக்கெட்ஸ் ஆர் பேண்ட்ஸும் சம் ஜாக்கெட்ஸ் ஆர் பேண்ட்ஸும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. நோ பேண்ட் இஸ் அ ட்ரௌசர், ரிமைனிங் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் பாசிபிள். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறதா இதோடைய ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 14th சம் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா சம் கேக்ஸ் ஆர் பாஸ்ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் கேக்ஸ் ஆர் பாஸ்ட்ரீஸ். ஓகே, cakes or pastries, fine. Okay, some breads or pastries ன்னு கொடுத்துருக்காங்க. Okay, some breads or pastries, fine friends. Okay, next இப்போ கன்க்ளூஷன் குள்ள வரலாம். all pastries being cakes is a possibility ன்னு கேட்குறாங்க. all pastries being cake is a possibility. ஆனால் இந்த இடத்துல pastries வரலாமானா கண்டிப்பாகவே வரலாம். ஓகேங்களா, ஸோ ஆரல்ஸ் நம்ம இது ரெண்டையுமே கேக்ஸ் பாஸ்ட்ரீஸ்ன்னு இது ரெண்டையுமே ஒன்றா கூட நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ டெஃபினட்டாகவே இட்ஸ் பாசிபிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் சம் கேக்ஸ் ஆர் பிரெட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் சம் கேக்ஸ் ஆர் பிரெட்ஸா அப்படின்னா டெஃபினட்டாக பாசிபிள் தான். இந்த இடத்துல இப்படி கூட நம்ம பிரெட்டை போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாகவே இட் இஸ் ட்ரூ தான். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 15th சம் பார்க்கலாம். 15th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் பிரின்சஸ் ஆர் கிங்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் பிரின்சஸ் ஆர் கிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் பிரேவ்ஸ் ஆர் பிரின்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் பிரேவ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நோ குவீன் இஸ் அ கிங்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல குவீன் அப்படின்னு போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, முடிஞ்சிச்சா? கன்க்ளூஷனுக்குள்ளே வாங்க. ஆல் பிரின்சஸ் பீயிங் பிரேவ் இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. ஆல் பிரின்சஸ் பீயிங் பிரேவ் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெஃபினட்டாகவே பாசிபிள் தான். நீங்கள் இந்த இதை எடுத்துட்டு இது ரெண்டுமே கமா பிரின்ஸ் கமா பிரேவ்னு போட்டுக்கலாம். இட்ஸ் பாசிபிள் தான். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் டெஃபினெட்லி கரெக்ட். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் வாங்க. அட்லீஸ்ட் சம் கிங்ஸ் ஆர் பிரேவ் அப்படின்னு அர்த்தம்னா சம் கிங்ஸ் ஆர் பிரேவ் அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. பாசிபிள் எல்லாம் இல்லை, இட்ஸ் அ டெஃபினட் கன்க்ளூஷனாக தான் கேட்டிருக்காங்க. சம் கிங்ஸ் ஆர் பிரேவா, இட்ஸ் டெஃபினெட்லி கரெக்ட் தான். ஸோ இதோட ஆன்சரும் போத் 1 and 2 இஸ் ட்ரூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ 15th சம் முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம 16th சம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 16th சம் பார்க்கலாம். 16th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் மேங்கோஸ் ஆர் கிரேப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேங்கோ அப்படின்னா ஆல் மேங்கோஸ் ஆர் கிரேப்ஸ். ஓகே, சம் கிரேப்ஸ் ஆர் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சம் கிரேப்ஸ் ஆர் பிளாக். ஓகேங்களா, வரைஞ்சி முடிச்சாச்சா? இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளே வாங்க. சம் மேங்கோஸ் பீயிங் பிளாக் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் மேங்கோஸ் பீயிங் பிளாக் இப்போ பேசிக் டயக்ராமில் கண்டிப்பாக ஃபால்ஸ் தான். பட் சம் மேங்கோஸ் பீயிங் பிளாக் அப்படிங்கிறது இந்த டயக்ராம் இப்படி கூட வரலாமா? இப்படியும் வரலாம். இந்த பிளாக்குங்கிற டயக்ராம் கரெக்டா? ஸோ சம் மேங்கோஸ் பீயிங் பிளாக். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கண்டிப்பாகவே பாசிபிள். செகண்ட் கன்க்ளூஷன் வரலாம். தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் சம் மேங்கோஸ் ஆர் நாட் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் மேங்கோஸ் ஆர் நாட் பிளாக் அப்படின்னா இட்ஸ் நாட் ஆக்சுவலாக பாசிபிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா சம் மேங்கோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம் மேங்கோஸ் ஆர் நாட் பிளாக் அப்படிங்கிறது சம் மேங்கோஸ்ன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே நம்ம இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. கரெக்டாக? ஸோ எதுவுமே இல்லை. ஸோ சில மேங்கோஸ்
பிளாக்காக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா சம் மேங்கோஸ் அப்படிங்கிற பாட்டு வந்து இந்த இடத்துல நம்ம அதுக்கு சம் மேங்கோஸ் பாட்டுக்குள்ளே நமக்கு எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் இருந்து அது பிளாக்கோட கனெக்ஷனோட இல்லை அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். கரெக்டா? சம் மேங்கோஸ் பாட்டுக்குள்ளேயே நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ மேங்கோஸ்க்கும் பிளாக்குக்கும் சில மேங்கோஸ் பிளாக்ல கண்டிப்பாக இருக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். பட் கண்டிப்பாகவே இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு இந்த டயக்ராம்ல இருந்து எந்த க்ளூவுமே இல்லை. ஸோ டெஃபினட்டாவே செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒன்லி ஒன் கன்க்ளூஷன், ஒன் ஃபாலோஸ் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம 17th சம்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 17th கொஸ்டின் பார்க்கலாம். 17th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் டைகர்ஸ் ஆர் பேந்தர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சம் டைகர்ஸ் ஆர் பேந்தர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நோ லயன் இஸ் அ டைகர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோ லயன் இஸ் அ டைகர் வரைஞ்சாச்சா? கன்க்ளூஷனுக்கு வாங்க. சம் பேந்தர்ஸ் பீயிங் லயன் இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. பாசிபிளான்னு தான் கேட்குறாங்க. ஸோ பேசிக் டயக்ராமில் பாசிபிள் இல்லை தான். பாசிபிளா அப்படின்னு கேட்கும்போது இந்த டயக்ராம் நீங்கள் இப்படி கூட வரையலாமா? இந்த சர்க்கிளை பேந்தரை இப்படி கூட மொத்தமாக இந்த மாதிரி கூட வரையலாம். ஸோ இப்போ பேந்தருக்கும் லைனுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துருச்சா? இட்ஸ் பாசிபிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம பேசிக் டயக்ராம்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட்டுக்கு வாங்க. நெக்ஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, panthers which are not tigers being lion is a possibility அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். panthers which are not tigers அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேந்தர் இந்த பார்ட் வந்துட்டு பேந்தர்ஸும் டைகர்ஸும், பேந்தர்ஸ் which are tigers கரெக்டாக இந்த பார்ட் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பேந்தர்ஸ் which are not tigers. அப்போ எல்லாமே இந்த பார்ட்டு. ஓகேங்களா? இந்த பார்ட் பேந்தர்ஸ் which are not tigers, இந்த பார்ட் வந்துட்டு லயனாக இருக்கிறதுக்கு பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாகவே பாசிபிள் தான். ஏன்னா டைகருக்கும் லயனுக்கும் தான் கனெக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அவங்க பேந்தர்ஸ் which are இந்த பாட்டை விட்டுற சொல்லிட்டாங்க. விட்டுட்டு இந்த பாட்டு வந்துட்டு லைனாக இருக்கிறதுக்கு பாசிபிளான்னு கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக பாசிபிள். இந்த இடத்துல நான் லைன் கூட வரைஞ்சிக்கலாம், இந்த இடத்துல லைன் வரைஞ்சிக்கலாம், எப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு கூட நான் சொல்லலாம். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? பேந்தர்ஸ் which are not lion is a possibilityன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாட்டு வந்துட்டு லைனாக இருக்கிறதுக்கு பாசிபிள்னா கண்டிப்பாக பாசிபிள் தான். இந்த பாட்டு தான் லைனாக இருக்கிறதுக்கு பாசிபிள்னா டைகர் எதுவுமே லைனோட இருக்கக்கூடாது. கொஸ்டினே தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் இது ஆப்ஷனும் கரெக்ட் தான். ஸோ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் இ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம 18th சம் போயிடலாமா? 18th சம் பார்க்கலாம். 18th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் எக்ஸ் ஆர் டொமேட்டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் எக்ஸ் ஆர் டொமேட்டோஸ். ஓகே, நெக்ஸ்ட் நோ டொமேட்டோ இஸ் அ பொட்டேட்டோன்னு கொடுத்துருக்காங்க. நோ டொமேட்டோ இஸ் அ பொட்டேட்டோ. ஓகே, ஆல் பொட்டேட்டோஸ் ஆர் குட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல் பொட்டேட்டோஸ் ஆர் குட்ஸ். ஓகே, ஃபைன். தென் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். கன்க்ளூஷனுக்குள்ளே வாங்க. சம் டொமேட்டோஸ் மே பி குட்ஸ். மேபினா இது வந்து ஒரு பாசிபிள் கன்க்ளூஷன். ஓகேங்களா? சம் டொமேட்டோஸ் மே பி குட்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டொமேட்டோக்கும் பொட்டேட்டோக்கும் தான் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம டொமேட்டோக்கும் குட்டுக்கும் கண்டிப்பாகவே கனெக்ஷன் மேக் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ பொட்டேட்டோ இப்படி இருக்குது அப்படின்னா இந்த குட்ஸ் டயக்ராமை நான் இப்படி கூட வரையலாமா? இப்படி கூட வரையலாம். கரெக்டாக? இதுவும் இப்படிதான். இந்த இப்போ டொமேட்டோக்கும் குட்ஸ்க்கும் கனெக்ஷன் வந்துருச்சு. ஆனால் டொமேட்டோக்கும் பொட்டேட்டோக்கும் கனெக்ஷன் இல்லை தான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் டெஃபினெட்லி கரெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் போகலாம். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் எக்ஸ் பீயிங் குட் இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. ஆல் எக்ஸ் பீயிங் குட் இஸ் அ பாசிபிலிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படின்னா குட் வந்து இப்படி வரணும். கரெக்டாக? இந்த இடத்துல குட் வந்து இந்த இடத்துல குட் வந்துச்சு அப்படின்னா இப்போ டொமேட்டோக்கும் பொட்டேட்டோக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ நான் இந்த இடத்துல பொட்டேட்டோ போட்டுக்கலாம். இப்போ டொமேட்டோக்கும் பொட்டேட்டோக்கும் கனெக்ஷனும் இல்லை, ஸ்டேட்மெண்ட்டும் ஹைலைட் ஆகலை. சம் குட்ஸ் கேன் பி எக்குன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க. சாரி ஆல் எக்ஸ் பீயிங் குட்ஸ். ஸோ ஆல் எக்ஸ் பீயிங் குட்ஸ் அப்படிங்கிறது டெஃபினெட்லி பாசிபிள் தான். ஸோ செகண்ட் கன்க்ளூஷனும் ட்ரூ. ஸோ இதோட ஆன்சருமே வந்துட்டு போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 19th சம் பார்க்கலாம். சம் டாக்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் டாக்ஸ் ஆர் கேட்ஸ். ஓகே, ஆல் அனிமல்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அனிமல்ஸ் வரும். ஆல் அனிமல்ஸ் ஆர் கேட்ஸ். ஆல் கேட்ஸ் ஆர் ஒயிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒயிட்ஸ் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். எல்லாமே முடிஞ்சுதா? இப்போ நம்ம கன்க்ளூஷன்ஸ்குள்ளே போகலாம். கன்க்ளூஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் தோஸ் டாக்ஸ் விச் ஆர் கேட்ஸ் ஆர் ஆல்சோ ஒயிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல் தோஸ் டாக்ஸ் விச் ஆர் கேட்ஸ் ஆர் ஆல்சோ ஒயிட்ஸ். ஓகே ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் தோஸ் டாக்ஸ். இதில் வந்து எதுவுமே பாசிபிள் கன்க்ளூஷன் இல்லை, டெஃபினட் கன்க்ளூஷனாகவே தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கேன் பி, மேபி எதுவுமே இல்லை.
all those dogs which are cats, all those dogs which are, இதுதான் cat இதுதான் dog, கரெக்டா? all those dogs which are cats அப்படிங்கிறது இந்த பார்ட் வந்துட்டு ஒயிட்டாகவும் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம், ஒயிட்டாகவும் தான் இருக்குது இந்த பார்ட் ஒயிட், ஏன்னா ஆல் கேட்ஸ் ஆர் ஒயிட். ஸோ கண்டிப்பாக இந்த பார்ட் ஒயிட்டாகவும் இருக்குதான். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். அவ்வளோதான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் போகலாம். ஆல் த அனிமல்ஸ் மே ஆர் மே நாட் பி டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆல் த அனிமல்ஸ் மே ஆர் மே நாட் பி டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல் த அனிமல்ஸ் மே ஆர் மே கேன் அப்படின்னு வச்சிருந்தாலே அதோட மீனிங் என்னன்னா பாசிபிளான்னு கேட்குறாங்க. ஸோ எல்லா அனிமலும் டாகாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, எல்லா அனிமல் டாகாக இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஏன்னா இது வந்து பாசிபிள் கன்க்ளூஷன் தான். ஆல் அனிமல்ஸ் ஆர் நாட் டாக்ஸ் அப்படிங்கிறதுக்கும், ஏன்னா இப்போ ஆல் அனிமல்ஸ் ஆர் நாட் டாக்ஸுக்கும் பாசிபிள் இருக்குது. இந்த அனிமலை நம்ம வந்து இந்த இடத்துல இங்கே போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல போட்டுட்டு இதை கேட்ரின்னு வச்சுக்கலாம், இதுக்கு மேலே ஒயிட்டுன்னு வச்சுக்கலாம், எல்லாமே பாசிபிள் தான். ஓகேங்களா? ஸோ சம் அனிமல்ஸ் மே ஆர் மே நாட் பி டாக்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஆல் த அனிமல்ஸ் மே பி டாக்ஸ் அண்ட் மே நாட் பி டாக்ஸ், இட்ஸ் அ பாசிபிள் கன்க்ளூஷன் தான். ஸோ கண்டிப்பாகவே அது வந்து ட்ரூவாக தான் இருக்கும். ஏன்னா இருக்கவும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஒரு பாசிபிளான தான் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாகவே அது பாசிபிள் தான். ஓகேங்களா? இன்னொரு பெரிய க்ளூ என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த எல்லாமே ஒரே வென் டயக்ராம்குள்ளே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் எல்லா கன்க்ளூஷன்ஸ், அதாவது பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே வென் டயக்ராம்னா எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அது அந்த ரெண்டு பேருக்குள்ள, அதாவது ஆல் சம் வச்சு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு ஒன்லி எஃப்யூ எல்லாம் இதுக்குள்ளே எடுத்துக்கக்கூடாது. ஆல் சம் இது மட்டும் இருக்குது. ப்ளஸ் அதுக்குள்ளே இந்த மாதிரி எல்லாமே ஒரே வென் டயக்ராம். இப்போ நோ வந்துடுச்சு அப்படின்னா இது வந்து வேறு வென் டயக்ராம்னு அர்த்தம். நோ இல்லாமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்லி ஆல் சம் வச்சு இருக்குது. அதை வச்சு ஏதாவது ஒன்று பாசிபிளா அப்படின்னு கேட்டாங்கன்னா டெஃபினட்டாகவே இட் இஸ் பாசிபிள் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா? ஜென்ரலாகவே இது ஒரு சின்ன டிப்புன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரே வென் டயக்ராம்னா அதுதான். இப்போ நோ கன்க்ளூஷன் இங்கே ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இது வேறு வென் டயக்ராம், இது வேறு வென் டயக்ராம் அப்படின்னு ஆகிடும். சம்திங் ஏதோ ஒன்று ரெண்டு ஆல் சம்மில் மட்டும்தான் இது பாசிபிள். ஒரே வென் டயக்ராம்குள்ளே வந்து ஏதாவது ஒன்று சம்திங் இஸ் பாசிபிள், ஆனால் இட்ஸ் டெஃபினெட்லி பாசிபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ இதோட ஆப்ஷன் இ, போத் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். 20th சம் பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 20th சம்குள்ளே போகலாம். 20th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் டாக்டர்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் டாக்டர்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத நான் வரைஞ்சிட்டேன். ஓகே. ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் அப்படின்னா நான் இந்த இடத்துல இன்ஜினியர்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஆல் டாக்டர்ஸ் ஆர் பர்ஃபெக்ட், ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? இப்போ வரைஞ்சாச்சா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷனுக்குள்ளே வாங்க. there is a possibility that some doctors or engineers அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் பாசிபிள் தான். there is a possibility that some doctors or engineers, இந்த ரெண்டுக்கும் உள்ள ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுக்கு பாசிபிள் டெஃபினட்டாகவே இருக்குதான். பாசிபிளான்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாகவே ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் வாங்க. ஆல் பர்ஃபெக்ட்ஸ் ஆர் எய்தர் டாக்டர்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆல் பர்ஃபெக்ட்ஸ் ஆர் எய்தர் டாக்டர்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எய்தர் டாக்டர் ஆர் இன்ஜினியர். எய்தர் அவருடைய மீனிங் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்று டாக்டராக இருந்தாங்கன்னா அவங்க இன்ஜினியராக இருக்க மாட்டாங்க, இல்லைனா இன்ஜினியராக இருந்தாங்கன்னா அவங்க டாக்டராக இருக்க மாட்டாங்க. அதுதானே மீனிங். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு எய்தர் அவருக்கு மீனிங்கே நான் உங்களுக்கு என்னோட வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா ஹெட் ஆர் டாஸ் அப்படின்னா, ஒரு காயினில் ஹெட் விழுந்ததுன்னா டாஸ் விழாது, டாஸ் விழுந்ததுன்னா ஹெட், ஏதாவது ஒன்று தான் பாசிபிள். ஹெட் ட்ரூவாக இருந்ததுன்னா டாஸ் ஃபால்ஸாக இருக்கும். ஸோ ஆல் பர்ஃபெக்ட் ஆர் எய்தர் டாக்டர் ஆர் இன்ஜினியர்ஸ்னா பர்ஃபெக்ட்ஸ் வந்து டாக்டராக இருந்தாங்கன்னா அவங்க இன்ஜினியராக இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இன்ஜினியராக இருந்தாங்கன்னா அவங்க டாக்டராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ தான் நீங்கள் ப்ரீவியஸாக ஒன்று பார்த்தீங்க. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் இப்போ ஒன்று பார்த்தீங்கல்ல, சம் டாக்டர்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனில் தான் பார்த்தோம். ஸோ டாக்டரும் இன்ஜினியரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆல் பர்ஃபெக்ட் ஆர் டாக்டர்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்ல முடியும்? எய்தர் ஆர் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஓகேங்களா? அந்த இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாக்டருக்கும் இப்போ நோ டாக்டர் இஸ் இன்ஜினியர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டாக்டர் எந்த டாக்டருமே இன்ஜினியராக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாகவே பர்ஃபெக்ட்ஸ் எல்லாமே ஒன்று டாக்டராக இருப்பாங்க, இல்லைன்னா இன்ஜினியராக தான் இருப்பாங்க. ரெண்டு பேராகவும் இருக்கவே முடியாது. ஏன்னா டாக்டரும் இன்ஜினியரும் கனெக்ஷன் இல்லை. பட் இங்கே அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட்டு இல்லை. ஸோ கண்டிப்பாகவே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அலோன் இஸ் கரெக்ட். ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலாஜிசமில் ரீசெண்டாக இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து எல்லாத்துலேருந்தும் லைக் ஒன்லி எவ்ரி 100% அட்லீஸ்ட் சம் இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் வச்சு கேட்குறது எல்லாமே பாசிபிள் கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாமே தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஸோ எல்லாமே தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மேக்ஸிமம் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா எல்லா பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸையும் நான் கவர் பண்ணிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லை எனக்கு இதில் டவுட் இருக்குது, இதை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோட டெலகிராம் குரூப் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். இல்லைனா உங்களுக்கு என்னோட கமெண்ட் செக்ஷனில் கூட போடுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேங்களா. இதோட ப்ராக்டிஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வீக்கெண்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். சிலாஜிசம், நேற்றுக்கு பார்த்து டேட்டா இன்டர்பிரேஷன் எல்லாத்துக்குமே கண்டிப்பாகவே நான் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம இப்போதைக்கு நீங்கள் இந்த 20 கொஸ்டின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்களாவே சால்வ் பண்ணுங்க. எதுவுமே லைக் ஜஸ்ட் நான் இது எதுவுமே ஒரு ப்ராக்டிஸ் செஷன் தான். நீங்கள் ஜஸ்ட் கொஸ்டினை பார்த்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு நான் ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கா, நான் என்ன மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கேங்கிறத செக் பண்ணி நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா எப்படி பண்ணியிருக்கேங்கிறத கற்றுக்கோங்க. அதுக்கான ஒரு செஷன் தான், ஓகேங்களா. இதில் எதுவும் உங்களுக்கு புதுசாக எதுவுமே நான் உங்களுக்கு பெருசாக சொல்லித்தரல. ஏன்னா நீங்கள் ஹோப்ஃபுல்லி என்னோட சிலாஜிசம் பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே படிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன், ஓகே. ஸோ இந்த வீக்கெண்டில் கண்டிப்பாக சிலாஜிசமில் நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நான் தரேன். ஆன்சர்ஸோடவே நான் கண்டிப்பாகவே தரேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். இப்போ நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடட் இன்இக்வாலிட்டிஸ் தான் நாளைக்கு பார்க்க போகிறோம். அது எதை பார்த்து படிக்கணும் அப்படிங்கிற வீடியோஸ் லிஸ்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து படிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இது எல்லாமே லேட்டஸ்ட்டாக இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க் 2020 கேட்க பாசிபிளான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டோம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன். ஸோ என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.